உமாவின் மாந்தோப்பு பங்களா விஜயத்திற்கு பிறகு சில தினங்கள் எவ்வித சம்பவமும் இன்றி கழிந்தன. ஒரு நாள் காலை 2 ஆட்கள் ஒரு பெரிய கள்ளிப்பெட்டியை சுமந்து வர மேனேஜர் வரதராஜன் அதை பின்தொடர்ந்தவராக பண்ணையாரின் மாளிகைக்குள் பிரவேசித்தார். வழக்கம்போல் உமா தனது காலை அலுவல்களை கவனிக்கும் நிமித்தம் மாளிகையின் முன்கட்டு ஹாலில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தாள். பண்ணையின் கணக்கு வழக்குகள் நிறைந்த காகிதங்களும் நோட்டு புத்தகங்களும் அவள் அருகில் கிடந்த ஒரு பெரிய மேஜை மீது குவிந்து கிடந்தன. அது சமயம் அவள் வீட்டு செலவு தாங்கிய ஒரு நோட்டு புத்தகத்தை கருத்துடன் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். கணக்கு பிள்ளை கணபதி காதில் ஒரு இறகு பேனாவை சொருகிக் கொண்டு எஜமானி எந்த கணக்கை தப்பு கண்டுபிடித்து விடுவாளோ என்று எண்ணி கலங்கியவனாக அவள் ஆசனத்துக்கு பின்னால் கை கட்டியபடி நின்று கொண்டிருந்தான். திடுதிடுவென்று காலடி ஓசையுடன் 2 ஆட்கள் பெருமூச்சு விட்டவர்களாக ஒரு பெரிய மரப்பெட்டியை சுமந்து கொண்டு வந்து தன் எதிரே தரை மீது வைப்பதைக் கண்டு திடுக்கிட்டு தலை நிமிர்ந்து பார்த்தாள் உமா. பெட்டியை வைத்துவிட்டு போங்கள் என்று அந்த ஆட்களுக்கு உத்தரவிட்ட வரதராஜன் கம்பீரமாக கணக்கு பிள்ளை பக்கம் திரும்பி அவனையும் அப்பால் போகும்படி கையால் ஜாடை செய்து கட்டளையிட்டார். பிறகு புன்னகை பூத்த முகத்தினராக பண்ணையாரின் புத்திரிக்கு மிக்க பணிவோடு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு எதிரே கிடந்த மற்றொரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். வாருங்கள், ஏது வெகு காலையிலேயே புறப்பட்டு விட்டீர்கள் என்று விசாரித்த உமா பதிலுக்கு வணங்கிவிட்டு தரை மீது ஆட்கள் கொண்டு வந்து வைத்துவிட்டு போன அந்த பெரிய மரப்பெட்டியை குறிப்பாக பார்த்தாள். ஒரு முக்கியமான காரியத்திற்காகத்தான் வெகு காலையிலேயே வரவேண்டியிருந்தது. தங்கள் தந்தையார் இங்கு அருகில் உள்ள கிராமத்து பள்ளிக்கூடம் ஒன்றிற்கு பெரும் நன்கொடை வழங்கியிருக்கிறார். அதை பற்றி நான் முன்பு ஒரு தடவை கூட தங்களிடம் சொல்லி இருப்பது ஞாபகத்திற்கு வரும் என்று நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகிகள் தங்கள் தந்தையின் பெயரில் பள்ளி சிறுவர்களுக்காக ஒரு போஜன கூடத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள். அதன் திறப்பு விழாவை கொண்டாட திட்டமிட்டிருக்கிறார்கள். அது சமயம் அந்த கூடத்தில் தங்களது தந்தையின் உருவப்படம் ஒன்றை வைத்து அதை திறந்து வைக்க விருப்பம் தெரிவித்தார்கள். தங்கள் தந்தையின் உடல் நோயால் மிகவும் பலகீனமாகிவிட்ட சமயம் நான் அவரது உருவப்படம் ஒன்று பெரிய அளவில் வீட்டில் இருக்க வேண்டியது அவசியம் என்று உணர்ந்து அவ்வாறு தயாரிக்க ஏற்பாடு செய்தேன் என்று ஒரு பெரிய பூர்வ பீடிகை போட்டுவிட்டு தரை மீது இருந்த பெட்டியை மெல்ல திறந்தார். அதிலிருந்து ஒரு பெரிய படத்தை எடுத்து அதன் மீது சுற்றப்பட்டிருந்த காகிதங்களை நீக்கிவிட்டு உமாவிடம் கொடுத்தார். இதே அளவில் இந்த படத்தில் 2 காப்பிகள் தயாரிக்க செய்தேன். ஒன்றை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டேன். தங்களுக்கு ஒன்று வேண்டும் என்று இங்கே இதை கொண்டு வந்தேன். இதை பூஜை அறையில் மாட்டி வைத்திருப்பது உத்தமம் என்றார். தொடர்ந்து உமா அந்த படத்தை வாங்கி நன்றாக ஆராய்ந்து உற்று கவனித்தாள். இது சமீபத்தில் எடுத்தது போல் காணப்படவில்லையே என்று கேட்டுவிட்டு லேசாக புன்னகை செய்தாள். படத்தில் காணப்பட்ட ஏகாம்பரத்திற்கு சுமார் 40 வயதிற்கு மேல் இராது போல் தோன்றியது. வரதராஜன் பதிலுக்கு மெல்ல சிரித்தார். பண்ணையார் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஏதும் கிடையாது. அதனால் பல வருஷங்களுக்கு முன் எடுத்த ஒரு படத்திலிருந்து இதை பெரிதாக்க ஏற்பாடு செய்தேன் என்று பதிலளித்தார். படத்தை ஏற இறங்க பன்முறை உற்று பார்த்த உமா அதை பத்திரமாக மேஜை மீது வைத்தாள். உங்களது ஆலோசனைப்படியே இந்த படத்தை பூஜை அறையில் மாட்டி வைக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன். ஆனால் ஒன்று, என் தந்தையாரின் படத்தருகே என் தாயாரின் படத்தையும் சேர்ந்தாற்போல் வைத்து வணங்கி வர ஆசைப்படுகிறேன். அதனால் இதே அளவில் என் தாயின் புகைப்படத்தையும் பெரிதாக்க தாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றாள். வரதராஜன் சட்டென பதில் சொல்லாமல் தயக்கமாக விழித்தார். பிறகு முகவாயை இடது கரத்தால் ஆலோசனையோடு தடவிக்கொண்டு, தங்களது தாயாரது புகைப்படம் சமீபத்தில் எடுத்தது ஏதும் இங்கே கிடையாதே என்று இழுத்தாற்போல் சொன்னார். உமாவின் முகம் இதை கேட்டதும் அவமானத்தினால் சற்றென்று சிவந்து போயிற்று. மறைமுகமாக அவர் கூற வந்த விஷயத்தை அவள் அறிந்து கொண்டாள். அவர் மேலே தொடர்ந்து பேசும் முன் குறுக்கிட்டு, என் தாயாரும் தந்தையும் மனஸ்தாபப்பட்டு கொண்டு பிரிந்து பல வருஷங்கள் ஆகின்றன என்பது ஊரறிந்த ரகசியம். அதனால் என்ன? அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த ஒரு சில வருஷங்களில் எடுத்த படம் 1-2 கட்டாயம் இந்த வீட்டில் எங்கேயாவது இருக்க வேண்டும். அவைகளை தேடி என்னிடம் சேர்க்க வேண்டியது தங்கள் பொறுப்பு. வாழ்க்கையில்தான் அவர்கள் இருவரும் பிரிந்திருந்தார்கள். இறந்த பின்னர் பட உருவிலாவது அருகருகே சேர்ந்திருக்கட்டும். என் தந்தைக்கும் மற்ற உற்றார் உறவினருக்கும் வேண்டுமானாலும் என் தாயார் வேண்டாத மனுஷியாக இருந்தாள். ஆனால் என் வரைக்கும் அவள் பாசமிகுந்த கடமைகள் நிறைந்த ஓர் லட்சிய தாயார். மரணத்திற்கு பின்னரும் என்னால் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் அவர்களது படத்தையும் பூஜை அறையில் வைத்து என் நினைவில் பாராட்ட விரும்புகிறேன் என்று கண்டிப்பான குரலில் சற்று கோபமாக பேசினாள்.
தாயின் மீது அந்த பெண் கொண்டிருந்த அபாரமான அன்பை குறிப்பாக உணர்ந்து கொண்ட வரதராஜன், நல்ல வேளை, ஞாபகப்படுத்தினீர்கள். தங்களுடைய தாயாரின் புகைப்படங்கள் சிலவற்றை பத்திரமாக ஒரு பெட்டியில் வைத்து பூட்டியிருப்பது நினைவுக்கு இப்போதுதான் வந்தது. அவைகளை தேடி எடுத்து தங்களிடம் சேர்ப்பதை விட வேறு எனக்கு என்ன வேலை என்று பணிவாக கூறிவிட்டு கபடமாக சிரித்தார். விரைவாக அவைகளை தாங்கள் தேடி எடுத்தால் நலமாக இருக்கும். என் தாயின் புகைப்படம் ஒன்று கூட ஞாபகத்திற்கு என்னிடம் கிடையாது. அவர்கள் தம்முடைய வாழ்வில் எனக்கு தெரிந்த புகைப்படம் ஒன்று கூட எடுத்துக்கொண்டதில்லை. ஆகவே இங்கே கிடைக்கப் போகிறவர்களை நாம் பொக்கிஷம் போல் போற்றி காப்பாற்ற வேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு உமா அதற்கு மேல் அவரிடம் பேச விருப்பமற்றவள் போல் விருக்கென எழுந்து கணக்கு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு உட்புறம் சென்று விட்டாள். வயதிலும் அனுபவத்திலும் திறமையிலும் முதிர்ந்த தம்மை அந்த சின்னஞ்சிறு பெண், உலக விவகாரமே தெரியாத ஒரு 10ஆம் பசலி, இவ்வாறு அதட்டி பேசி அலட்சியப்படுத்துவதை வரதராஜனால் தாங்க முடியவில்லை. அவர் முகம் சிரித்து போயிற்று. கோபத்தில் கொஞ்சம் பதறியது. எனினும் பல காரணங்களை உத்தேசித்து அவர் தமது சினத்தை கட்டுப்படுத்தி கடமைப்பட்டிருந்தார். ஆகவே அவர் தம்மை ஒருவாறு சமாளித்து கொண்டு உமாவுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு கிளம்பினார். அடுத்த சில நாட்களில் பண்ணையாரின் மாளிகையில் பாழாக பூட்டி வைத்திருந்த பல அறைகளை திறந்து, குப்பை தூசிகள் இடையே கேட்பாரற்று கிடந்த பல பழைய பெட்டிகளை திறந்து வரதராஜன் மேற்பார்வையில் வைதேகியின் புகைப்படத்திற்காக தேடிக் கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் இடையிடையே அவகாசம் கிடைத்த போதெல்லாம் உமாவும் உற்சாகத்துடன் சேர்ந்து கொண்டாள். எப்படியாவது தன் தாயின் பழைய புகைப்படம் ஒன்றை தேடி எடுத்து பெரிதாக்கி பூஜை அறையில் வைத்து பக்தியுடன் அவளது நினைவை பாராட்ட வேண்டும் என்ற தீவிரமான ஆசை அவளுக்கு. 4-5 நாட்கள் தேடி அலைந்த பின்னர் ஒரு நாள் எதேச்சையாக ஒரு பெரிய தகரப்பெட்டியில் பழைய காகிதங்கள் இடையே 2 படங்களை ஆட்கள் தேடி கண்டுபிடித்து எடுத்தனர். இதை இப்படி கொடுங்கள் என்று ஆவலுடன் கூவிய உமா தன் கையை நீட்டி அவசரமாக அவைகளை தானே வாங்கி கொண்டாள். பரபரப்பாக அவை மீது படிந்திருந்த ஒட்டடை, தூசி முதலியவற்றை தன் கைகளால் துடைத்துவிட்டு ஆவலுடன் அவைகளை மாறி மாறி வெளிச்சத்தில் நன்றாக கவனித்தாள். இது தங்கள் பெற்றோரின் திருமணத்தின் போது எடுத்தது, இது தாங்கள் பிறப்பதற்கு 2 வருஷங்களுக்கு முன்பு எடுத்தது என்று அவைகளை பற்றிய விவரம் தெரிவித்தார் அருகில் நின்று கொண்டிருந்த வரதராஜன். திருமண கோலத்தில் அந்த படத்தில் ஊஞ்சல் மீது ஏகாம்பரத்தின் அருகே விற்றிருந்த சிறு பெண்ணை வியப்போடு உற்று பார்த்தாள் உமா. பல வருஷங்களுக்கு முன் தன் தாய் அப்படி ஒரு அழகான சிறு பெண்ணாக இருந்தாள் என்பதை அவளால் நம்பக்கூட முடியவில்லை. மகிழ்ச்சி பொங்கும் வதனத்துடன் தன்னையே பார்ப்பவள் போல் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த அந்த மணப்பெண்ணை பன்முறை உற்று கவனித்த உமாவின் கண்கள் கலங்கிவிட்டன. தன் நெஞ்சுக்குள் எழுந்த துயரத்தை சமாளித்து கொண்டு மற்றொரு புகைப்படத்தையும் நன்றாக துடைத்துவிட்டு நோக்கினாள். அந்த படத்தில் சற்று முதிர்ச்சி அடைந்தவளாக காணப்பட்டாள். கொழுவென்ற செழுமையான மேனியும் மேனி நிறைந்த ஆபரணங்களும் உயர்ந்த பட்டாடைகளும் தரித்திருந்தாள். கணவனும் மனைவியும் அருகருகே நாற்காலியில் அமர்ந்திருந்த பாணியில் அந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது. வைதேகியின் முகத்தோற்றத்திலும் கண்களிலும் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிலவிக் கொண்டிருந்தன. தந்தை ஏகாம்பரத்தின் முகத்திலும் சந்தோஷத்தின் சாயைதான் குடிகொண்டிருந்தது. அந்த படத்தை கண்ணுற்ற யாரும் சட்டென அவர்கள் இருவரும் மனமொத்த தம்பதி என்று கூறிவிடுவார்கள். உண்மையாகவே அது சமயம் அவர்கள் இருவரும் அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஏனெனில் அந்த படத்தில் அவர்கள் முகத்தில் செயற்கையான புன்முறுவலோ பாவனையோ சிறிதும் காணப்படவில்லை. உள்ளத்தின் நிறைவு ஒன்றையே அவர்களது முகம் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் இவ்வளவு மனமொத்த தம்பதியாக வாழ்ந்து வந்த அவர்களிடையே இந்த பிளவு, பயங்கரமான இந்த நீண்ட நாள் பிரிவு எதற்காக ஏற்பட்டது? அதற்கு காரணம்? தனக்குள்ளே எண்ணிய உமா அந்த படங்களை மாறி மாறி பன்முறை ஆவலுடன் பார்த்து கொண்டு நின்றாள். தாயும் தந்தையும் மனஸ்தாபப்பட்டு கொண்டு ஏன் பிரிந்து போனார்கள் என்று தனக்குள் ஏன் ஏன் என கேட்டு சில தினங்களாக குழம்பிய வண்ணம் இருந்த உமாவின் உள்ள போராட்டம் அந்த படங்களை கண்ணுற்றதும் பன்மடங்காக பெருகிவிட்டது. இந்த படத்தில் இருக்கும் என் தாயின் உருவை பெரிதாக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று வரதராஜனுக்கு உத்தரவிட்டுவிட்டு 2வது படத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு தன் அறையை நோக்கி அவள் வேகமாக சென்றாள். தன் கையில் பிடித்திருந்த முதல் படத்தை மேஜை மீது வைத்துவிட்டு பத்திரமாக கதவை தாளிட்டு கொண்டு அதன் அருகே வந்தாள். திருமண கோலத்தில் இருந்த தன் பெற்றோரை உற்று ஆர்வத்துடன் பன்முறை பார்த்த உமாவினால் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவோ ஆசையுடன் என் தாயை கல்யாணம் செய்து கொண்டீர்களே அப்பா, உங்களுக்கு ஏன் அவள் மீது பின்னால் இத்தனை வன்மம்? திருப்தியும் மகிழ்ச்சியுமாக என் தந்தையின் கையை பிடித்தீர்களே அம்மா,
உங்களுக்கு ஏன் அவர் மீது இத்தனை கோபம்? ஒருவரை ஒருவர் முகாலோபனம் செய்யக்கூட மனமின்றி மரண வாயிலுக்கு மனதிடத்துடன் போய் சேர்ந்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் பிரிவின் இரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியாது. உங்கள் புத்திரியான நான் படும் மனவேதனையை நீங்கள் இருவரும் அறிய மாட்டீர்கள். மரணம் உங்களுக்கு அமைதியை தந்துவிட்டது. ஆனால் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாது மரணம் எனக்கு ஏற்பட்டால் என் ஆத்மா ஒருபோதும் சாந்தி அடையாது. அம்மா, எனக்கு கூட சொல்ல முடியாத அந்த ரகசியம் என்ன? அப்பா, என் முகத்தை கூட பார்க்காது என்னை அனாதையாக விட்டுவிட்டு போய்விட்டீர்கள். நான் இதை எப்படி தெரிந்து கொள்வேன்? யார் எனக்கு உண்மையை சொல்வார்கள்? என்று பிதற்றியபடி விம்மி விம்மி வெகு நேரம் குமரி அழுது கொண்டிருந்தாள். பிறகு ஒருவாறு தன்னை சமாதானம் செய்து கொண்டு கண்களை துடைத்து கொண்டாள். இன்று நாளை என ஒத்தி போடுவதை விட பாட்டியாரிடம் சென்று இன்றே இதை பற்றி ஏன் கேட்கக்கூடாது என்ற யோசனை ஏற்படவே எப்படியாவது அந்த கிழவியிடம் அதை பற்றி பேசிவிடுவது என்ற உறுதியுடன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். தையல் நாகியிடம்தான் இனி அந்த ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்த நாளிலிருந்து உமா தன் பாட்டியாரிடம் நெருங்கி பழகி நேச உறவை உண்டாக்க தன்னால் ஆன மட்டும் பலவிதமான முயற்சிகள் செய்து கொண்டு வந்தாள். தினசரி ஒருவேளையினும் தானே நேரடியாக பாட்டியாரின் அறைக்குள் சென்று அவளது க்ஷேம லாபங்களை கருத்தோடு விசாரித்தாள். ஆனால் எவ்வளவு முயற்சிகள் செய்த போதிலும் அந்த கிழவிக்கு பேத்தி மீது கருணை என்பது சிறிதும் ஏற்படவில்லை. தன் அருகில் அன்போடு வந்து இனிமையாக பேசிய உமாவை அவள் ஒவ்வொரு முறையும் தன் ஜென்ம விரோதியை வெறித்து பார்க்கிறவர்கள் போல் உறுத்து விழித்தாள். பேத்தி பன்முறை பண்ணி பண்ணி விசாரித்தால் மூத்து உதிர்ந்துவிடும் என்று அஞ்சுகிற தோரணையில் பாட்டி ஆம் என்று அதிசயமாக ஒன்றிரண்டு பதில் சொல்வதே மிக்க கடினமாக இருந்தது. இந்த நிலையில் பாட்டியாரிடமிருந்து அந்த குடும்பத்தின் ரகசியத்தை எப்படித்தான் கிரகிப்பது என்பதே உமாவுக்கு விளங்கவில்லை. இரும்பையொத்த அந்த கிழவியின் நெஞ்சை தன்பால் எவ்வாறு இழக்குவது என்பதும் அவளுக்கு புரியவில்லை. எனினும் அன்று எப்படியாவது பாட்டியாரிடம் அதை பற்றி பேசிவிடுவது என்ற உறுதியுடன் அவள் வேகமாக பாட்டியின் அறையை நோக்கி விரைந்தாள். வைதேகியின் ஆரோக்கியம் ஏற்கனவே மிகவும் பழுதாகிவிட்டிருந்தது. மகனது மரணம் அந்த கிழவியை ஒரேடியாக படுத்த படுக்கையாகிவிட்டிருந்தது. அன்று தினம் காலையிலிருந்து அவளது உடல்நிலை சரியாகவே இருக்கவில்லை. பாட்டியாரை காணும் பொருட்டு பேத்தி வந்த சமயம் தையல் நாயகி மூச்சு விடவும் சிரமப்பட்டு கொண்டு படுக்கை மீது இருப்பு கொள்ளாது புரண்டு கொண்டிருந்தாள். இரவும் பகலும் அங்கிருந்து சதா கவனிக்க நியமித்திருந்த வேலைக்கார பெண் எஜமானியை கண்டதும் ஓடி வந்து 1 மணி நேரமாக பெரியம்மா என்னவோ பேத்திக்கிட்டு இருந்தாங்க. உடம்பை தொட்டா நெருப்பாக கொதிக்குது. 2 தடவை உங்களை தேடிக்கொண்டு வந்தேன். அறையிலே உங்களை அப்போது காணவில்லை என்று குழறினாள். இதை கேட்டதும் உமாவுக்கு நெஞ்சம் பகீர் என்று ஆகிவிட்டது. அவள் மனதை வாட்டி வதைத்து கொண்டிருந்த அந்த போராட்டத்தின் முடிவு உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கும் அந்த கிழவியின் கையில் அல்லவா இருக்கிறது. வயது மிகவும் சென்றவள், ஆரோக்கியம் குன்றியவள். இது விஷயத்தில் அசட்டையாக இருந்தால் ஆபத்தாகிவிடும் என்று எண்ணி கவலையுற்று விரைவாக கீழே இறங்கி முன்கட்டிற்கு ஓடினாள். சீக்கிரமாக போய் மேனேஜர் ஐயாவை கையுடன் அழைத்து கொண்டு வா என்று ஒரு ஆளுக்கு உத்தரவிட்டுவிட்டு பொறுமையற்றவளாக உள்ளுக்கும் வாயிலுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். எஜமானி விரைவாக அழைக்கிறாள் என்றதும் பாதி சாப்பாட்டில் இருந்த வரதராஜன் கையை உதறிவிட்டு எழுந்து அவசரமாக கையை கழுவிக்கொண்டு அங்கவஸ்திரத்தை அள்ளி கீரை போல் மேலே போட்டுக்கொண்டு வேகமாக தங்கள் வீட்டு வில்வண்டியில் சிட்டாய் பறந்தோடி வந்தார். பாட்டியாருக்கு உடம்பு சுகமில்லை. மிகவும் கடுமையாக ஜுரம் வீசுகிறது. அதனால் உடனே யாராவது டாக்டரை அழைத்து வந்து காட்ட வேண்டும் என்றாள் உமா அவரை கண்டதும். முகத்தில் வழிந்த வியர்வை அங்கவஸ்திரத்தினால் துடைத்து கொண்டார் வரதராஜன். என்னவோ ஏதோ என்று பதறிக்கொண்டு ஓடி வந்த அவருக்கு இதை கேட்டதும் பூ, இவ்வளவுதானா என்ற இகழ்ச்சியான எண்ணம் ஏற்பட்டது. எனினும் சாமர்த்தியமாக கிழப்பிராணன் எது சாக்கு என்று காத்து கொண்டிருக்கும். அதனால் நாம் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது அவசியம். ஆனால் இது சமயம் பார்த்து இன்று நம் வீட்டு கார் ரிப்பேராக அல்லவா கிடக்கிறது. பக்கத்து ஊருக்கு மாட்டு வண்டியை அனுப்பி டாக்டரை கூட்டி வர சொல்ல வேண்டும். வண்டி போய் வர 2 மணி ஆகிவிடும். நாம் போகும் சமயம் டாக்டர் வெளியே சென்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். எதற்கும் நான் வீட்டுக்கு போய் என் வண்டியில் ரங்கதுரையை கூட அனுப்பி டாக்டரை அழைத்து வர ஏற்பாடு செய்கிறேன் என்றார். உமாவுக்கு இந்த ஆலோசனை சிறிதும் பிடிக்கவில்லை. பக்கத்து ஊருக்கு ஏன் போக வேண்டும்? இத்தனை பெரிய ஊரில் டாக்டர் கிடையாதா? அன்று ஒரு நாள் நாம் நிலங்களை பார்வையிட போன போது கடைத்தெருவின்
கோடியில் சிறு வைத்தியசாலை ஒன்றை கண்டதாக எனக்கு ஞாபகம் என்று சற்று கோபமாக அதட்டி கேட்டாள். இந்த ஊரில் ஒரு டாக்டர் சொந்தமாக வைத்தியசாலை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவர் இங்கு சொந்த வைத்தியசாலை வைத்து நடத்துவதனால்தான் நாங்கள் இந்த ஊரில் வேறு ஒரு தர்ம வைத்தியசாலை வைத்து நடத்த முடியாது என்று பஞ்சாயத்தார் தகராறு செய்து விட்டார்கள். நமது குடும்ப வைத்தியர் பக்கத்து ஊரில் வசிக்கிறார். நமக்கு எதற்காகவாவது அவசியம் ஏற்படும்போது அவரைத்தான் போய் அழைத்து வருவது வழக்கம் என்றார் மிகவும் பவ்யமாக. அவசரத்திற்கெல்லாம் பக்கத்து ஊருக்கு ஓடிக்கொண்டிருப்பது என்பது சாத்தியமா? நீங்கள் போய் உள்ளூரில் இருக்கும் இந்த டாக்டரை இன்று கூட்டி வாருங்கள். நமது ஊரிலேயே ஒரு வைத்தியர் இருக்கும்போது அவரை விட்டுவிட்டு பக்கத்து ஊருக்கு போவானே என்று கோபமாக கேட்டாள் உமா. அதற்கு காரணம் இருக்கிறதம்மா. உங்கள் தகப்பனாருக்கும் இந்த ஊரில் வசிக்கும் டாக்டர் குருமூர்த்திக்கும் பல வருஷங்களாக பெரிய மனஸ்தாபம். அதனால் அவரை பண்ணை வைத்தியத்திற்கு அழைப்பதே இல்லை என்றார் சுருக்கமாக வரதராஜன். என் தகப்பனாருக்கும் அவருக்கும் தானே மனஸ்தாபம். எனக்கு அந்த வைத்தியர் மீது எந்தவிதமான மனஸ்தாபமும் கிடையாதே. அதனால் நான் அழைத்தேன் என்று நீங்கள் போய் அவரை உடனே கையோடு அழைத்து வாருங்கள். ஆபத்து சமயத்தில் இதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது நியாயமல்ல என்றாள் உமா கடுமையாக. வரதராஜன் தயக்கமாக அவளை பார்த்து விழித்தார். பிறகு தொண்டையை கனைத்து கொண்டார். அம்மா, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். டாக்டர் குருமூர்த்தியை அழைத்து வருவது என்னால் ஆகாத காரியம். நான் போய் அழைத்தாலும் அவர் வரமாட்டார். மேலும் என்னை ஒருமுறை அவர் அவமரியாதையாக பேசிவிட்டார் என்ற காரணத்திற்காக அவரிடம் எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது என்று மென்று விழுங்கினார். அப்படியானால் சரி, உங்களால் ஆகாது என்றால் விட்டுவிடுங்கள். வண்டியை கொண்டு வரச் சொல்லுங்கள். நான் தனியே போய் அந்த குருமூர்த்தியை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று கோபத்துடன் உத்தரவிட்ட உமா வெடுக்கென உள்ளே சென்றாள். டாக்டர் குருமூர்த்தி என்ற பெயர் பொறித்த பலகை தாங்கிய சிறு ஓட்டு வீட்டின் முன்பு வண்டி நின்றது. உமா கீழே இறங்கி வேகமாக வாயிலை நோக்கி விரைந்து வந்தாள். இப்படி உட்காருங்கள், ஐயா உள்ளே காரியமாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாக்கா சித்த பொறுத்து நான் போய் அவரிடம் சொல்கிறேன் என்று வாயில் வராந்தாவில் நின்று கொண்டிருந்த வேலையால் கூறிவிட்டு அவளை சற்று ஆச்சரியத்துடன் ஏற இறங்க கவனித்தான். அவனது கூற்று முற்றிலும் மெய் என்று நிரூபிப்பது போல் வராந்தாவின் மறுகோடியில் மூடியிருந்த அறையிலிருந்து ஒரு குழந்தை கிரீச்சிட்டு அலறும் சப்தம் கேட்டது. சும்மா இரு, உன்னை இப்போ என்ன செய்துவிட்டேன் என்று யாரோ தொடர்ந்து கடினமான குரலில் அதட்டுவதும் கேட்டது. டாக்டர் வெளியே வருவதற்கு ரொம்ப நேரமாகுமோ? எனக்கு அவசரமாக அவரை பார்க்க வேண்டுமே என்று கவலையுடன் கேட்டாள் உமா. வேலைக்காரன் தன் தலையை லேசாக சொரிந்து கொண்டான். உண்மையை சொல்லப்போனால் இந்த நேரத்தில் டாக்டர் ஐயா யாரையுமே பார்ப்பது கிடையாது. ஆனால் அப்படி கண்டிப்பாக இருக்க முடிகிறதா? கரும்பு ஆலை முதலாளி ஒரு குழந்தையை எடுத்து கொண்டு வந்து விட்டார். ஓடி விளையாடி கீழே விழுந்து அந்த குழந்தை காலிலே காயம் பண்ணி கொண்டு விட்டது. அந்த கேஸுக்குத்தான் ஐயா இப்போது உள்ளே கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்திருங்கோ, வந்து விடுவார் என்று உபசரித்தான் அவன். உமாவின் ஆடையையும் தோற்றத்தையும் உற்று கவனித்த அவனுக்கு அவளை எங்கேயோ பார்த்தது போன்ற ஒரு நினைவு ஏற்பட்டது. அந்த அம்மாள் அந்த ஊருக்கு புதிது என்று மட்டும் அவனது புத்திக்கு அது சமயம் விளங்கியது. ஆனால் அவளை இதற்கு முன் எங்கே பார்த்தோம் என்று மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. ஊரில் இந்த அம்மா யார் வீட்டிற்கு வந்திருக்கிறாங்க என தனக்குள் ஆராய்ந்தபடி திருவென விழித்து கொண்டு அவன் வராந்தா ஓரத்தில் இருந்த தூண் மீது சாய்ந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். சரி, பிறகு என்ன செய்வது என்று தனக்குள்ளே பேசிய உமா வேண்டா வெறுப்பாக அங்கிருந்த ஒரு பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டாள். அது சமயம் சாத்தியிருந்த அந்த அறையின் கதவு மெல்ல திறக்கப்பட்டது. குப்பென்று அதைத் தொடர்ந்து மருந்து வாசனை வராந்தா முழுவதும் வேகமாக வந்து பரவியது. என்ன ஆச்சரியம்! தங்களை நான் இங்கே சந்திப்பேன் என்று கனவில் கூட கருதவில்லையே என்ற வியப்புடன் வினவிய வண்ணம் சிவகுமாரன் அறையிலிருந்து வெளியே வந்து அவளுக்கு நமஸ்காரம் செய்தான். எதிர்பாராத இந்த சந்திப்பு உமாவின் நெஞ்சத்தை படபடவென்று துடிக்கச் செய்தது. கரும்பு ஆலை முதலாளி ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சற்று முன் இந்த வேலையால் சொன்னான். ஆனால் நான் அது தாங்களாக இருக்கும் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய உமா மென்மையாக புன்முறுவல் செய்தாள். முதலாளி என்று எனக்கு பெரிய பட்டத்தை கொடுத்து விட்டானா முனுசாமி? பரவாயில்லை. அனாவசியமாக அந்தஸ்தும் புகழும் நம் மீது சுமத்தப்படும் போது அவைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல் அனாவசியமாக இகழ்ச்சியும் பழியும் சுமத்தப்படும் போதும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், இல்லையா? சொல்லுங்கள் என்று மந்தகாசமாக வினவிவிட்டு எதிரே கிடந்த மற்றொரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான் அவன்.
உமா அதற்கு நேரடியாக பதில் கூறாது, டாக்டர் குருமூர்த்தியை அவசரமாக ஒரு காரியமாக பார்க்க வந்தேன். அவரை காண வெகு நேரமாகுமோ என்று கவலையுடன் விசாரித்தாள். டாக்டரிடம் நானும் ஒரு அவசர காரியமாகத்தான் வந்தேன். எங்கள் ஆசிரமத்து குழந்தை ஒன்று திடீரென்று ஓடி விழுந்து காயப்படுத்தி கொண்டு விட்டது. உடனே அதை வண்டியில் போட்டுக்கொண்டு இங்கே ஓடி வந்தேன். டாக்டர் இது சமயம் அந்த குழந்தைக்குத்தான் சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். விரைவில் வந்து விடுவார், கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு சிவகுமாரன் சற்று தயக்கமாக அவளை பார்த்தான். நான் கேட்பதில் தவறு இல்லை என்றால் தங்களுக்கு உடம்பிற்கு ஒன்றுமில்லையே? தொடர்ந்து அனுதாபத்துடன் கேட்டான். உமா அதற்கு பதிலளிக்க வாய் திறந்தால் அதற்குள் வராந்தாவின் கோடியில் இருந்த அறைக்கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. சிவகுமார், குழந்தையை அழைத்து கொண்டு போகலாம் என்று கம்பீரமாக குரல் கொடுத்துவிட்டு 60 வயதிற்கு மேற்பட்ட வயோதிக மனிதர் ஒருவர் வெளியே வந்தார். கழுத்தில் மாலை போல் அவர் அணிந்து கொண்டிருந்த சோதனை குழாயையும் அவரது ஆடையையும் கண்டதுமே உமாவுக்கு அவர்தான் டாக்டர் குருமூர்த்தி என்று யாரும் சொல்லாமலே விளங்கிவிட்டது. அவளுக்கு சிரமம் கொடுக்காது சிவகுமாரன் எழுந்திருந்து, டாக்டர், தங்களை காண இந்த அம்மாள் கொஞ்சம் நேரமாக காத்திருக்கிறார்கள். பண்ணையார் ஏகாம்பரம் அவர்களின் புத்திரிதான் இவர்கள். ஏதோ அவசரமாக தங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டுமாம் என்று அறிமுகம் செய்து வைத்துவிட்டு வராந்தாவின் அறையை நோக்கி சென்றான். பண்ணையார் ஏகாம்பரத்தின் மகளா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட குருமூர்த்தி அவளை விழுங்கி விடுகிறவர் போல் உற்று பார்த்தார். ஆமாம், அவர் கூறியது சரிதான். நான் தான் பண்ணையார் ஏகாம்பரம் அவர்களின் புதல்வி உமா. என் பாட்டியாருக்கு உடம்பு மிகவும் அபாயகரமாக இருப்பதனால் தங்களை கையோடு அழைத்து போக அவசரமாக வந்தேன். தற்சமயம் எங்கள் வீட்டு கார் ரிப்பேர் ஆகி கிடப்பதனால் வில்வண்டியை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் உடனே வந்து பார்த்தால் மிகவும் உபகாரமாக இருக்கும். உமா எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினாள். நான் வருவதா என்று திடுக்கிட்டு வினவினார். டாக்டர் நீண்டதொரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு, மன்னிக்க வேண்டும், உங்களுடைய வேண்டுகோளை ஏற்க முடியாதவனாக இருக்கிறேன். உங்கள் குடும்ப டாக்டரை நீங்கள் அழைத்து செல்வதுதான் நலம் என்றார் மிகவும் கண்டிப்பாக. விக்கி அழுது கொண்டிருந்த ஒரு குழந்தையை சமாதானப்படுத்தி தோளில் தூக்கி சுமந்த வண்ணம் சிவகுமார் அறையிலிருந்து வந்தான். டாக்டர் குருமூர்த்தி உமாவுக்கு அளித்த பதில் அவன் காதுகளில் நன்றாக கேட்கவே அவன் ஆச்சரியத்துடன் அவரை திரும்பி பார்த்து கொண்டு வெளியே போகாது தயக்கமாக நின்றுவிட்டான். எங்கள் குடும்ப டாக்டரை அழைத்து வருவதற்குள் பாட்டியின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் போல் பயங்கரமாக இருப்பதால் நான் இங்கே ஓடி வந்தேன். தயவு செய்து மறுக்காது வர வேண்டும் என்று உமா குழைவாக வேண்டிக் கொண்டாள். சிவகுமார் எதிரே தான் இவ்வாறு தர்க்கம் செய்து கொண்டிருக்க நேர்ந்தது அவளுக்கு மிக்க சங்கோஜமாக இருந்தது. டாக்டர் குருமூர்த்தி உள்ளே போக திரும்பினார். உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு குடும்ப வைத்தியர் இருக்கும்போது நான் அவர் அனுமதியின்றி நோயாளியை வந்து கவனிப்பது தவறு ஆகும். மேலும் பண்ணையாருக்கும் எனக்கும் நீண்ட காலமாக பெரியதொரு மனஸ்தாபம் உண்டு. நான் அந்த வீட்டுக்குள் மறுபடி கால் எடுத்து வைப்பதில்லை என்று பிரதிஞ்ஞை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் அம்மா, தயவு செய்து என்னை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று நிர்தாட்சண்யமாக சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டார். அவரது கடுமையான சொற்களை கேட்டு உமாவின் அழகிய வதனம் சிவந்து சுண்டிவிட்டது. எவ்வளவோ குழைவாக வேண்டியும் மறுத்துவிட்டாரே என்ற துக்கத்தில் அவள் கண்கள் கலங்கிவிட்டன. ஜாடையாக அவளது மனப்போராட்டத்தை உணர்ந்து கொண்ட சிவகுமாரன் அழுது கொண்டிருந்த குழந்தையை தட்டி சமாதானப்படுத்தி கொண்டு வாயிலுக்கு சென்று தயாராக காத்திருந்த மாட்டு வண்டியில் ஏற்றி படுக்க வைத்துவிட்டு விரைவாக திரும்பி வந்தான். மிக்க உரிமையுடன் அறையின் கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே சென்றான். டாக்டர் குருமூர்த்தி தமது கைகளை சோப்பு போட்டு கழுவி துண்டினால் துடைத்தபடி தமது முதுகுப்புறம் கதவு பக்கம் தெரியும்படி நின்று கொண்டிருந்தார். டாக்டர் என்று சிவகுமார் அதட்டி அழைத்ததை கேட்டு அவர் ஒரு கணம் உண்மையிலேயே திடுக்கிட்டு போய்விட்டார். நண்பன் என்ற முறையில் நான் ஒன்று கூற விரும்புகிறேன். தங்களுக்கும் அந்த அம்மாளுக்கும் இடையே நடந்த சம்பாஷணை அனைத்தும் என் காதுகளில் விழத்தான் செய்தன. தங்கள் தொழில் விவகாரத்தில் நான் தலையிடுவதாக எண்ணி என் மீது தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். என் சுபாவம் தங்களுக்கு தெரியும். நியாயமல்லாத காரியம் எதுவானாலும் என்னால் அதை பார்த்து கொண்டு வாளா இருக்க முடியாது. பண்ணையாருக்கும் தங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தது வாஸ்தவம். அது எதன் பொருட்டு என்று நான் ஒரு நாளும் கேட்டறிய விரும்பியதே இல்லை. ஆனால் அந்த மனஸ்தாபத்தை அவர் மகள் மீதும் தாங்கள் காட்டுவது நியாயத்திற்கு சற்றும் பொருந்தாததாக இருக்கிறது. பண்ணையார் வந்து தங்களை அவர்கள் வீட்டுக்கு வரும்படி அழைத்திருந்தால் நீங்கள் மறுப்பது நியாயமாக இருக்கும். ஆனால் அவர் மகள் வந்து ஆபத்து, உடனே வாருங்கள் என்று கெஞ்சி அழைக்கும்போது தங்களைப் போன்ற அறிவில் சிறந்தவர்கள் இவ்வாறு கண்டிப்பாக மறுப்பது கொஞ்சமும் நியாயமே இல்லை.
வீணாக விவாதம் செய்து பொழுதை கழிப்பதை விட தாங்கள் உடனே புறப்பட்டுச் சென்று வருவதுதான் சிறந்தது என்று கண்டிப்பாக பேசினான். டாக்டர் குருமூர்த்தி மேஜை அருகே கிடந்த பெரிய நாற்காலியில் மிக்க ஆயாசத்துடன் உட்கார்ந்து கொண்டார். சிவகுமார், உனக்கு விஷயம் தெரியாது. ஒரு காலத்தில் நான் பண்ணையாருக்கு குடும்ப வைத்தியனாக இருந்தவன்தான். அந்த பெரிய மனஸ்தாபத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் என் மனம் கூசுகிறது என்று அலுப்பாக பேசினார். நீங்கள் எந்தவிதமான ஆட்சேபனைகள் கூறிய போதிலும் நான் உங்களை இன்று விடப்போவதில்லை. மருந்து பெட்டியை நானே கொண்டு இதோ அந்த வண்டியில் வைக்கப் போகிறேன். கடந்து போன விஷயங்களை நீங்கள் மறந்துவிட்டு மரண வாயிலில் துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு உயிருக்கு உதவி செய்யப் போகிறோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் புறப்பட்டு போகப் போகிறீர்கள் என்று மிகவும் உரிமையுடன் அதட்டிவிட்டு சிவகுமார் அவர் பதிலுக்கு கூட காத்திராத அருகில் இருந்த சிறு மர அலமாரியை திறந்து வைத்தியரின் மருந்து பெட்டியை எடுத்துக்கொண்டான். தர்கிக்க வேறு வழியில்லாது போகவே குருமூர்த்தி ஆசனத்திலிருந்து எழுந்து அருகில் ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்த தமது கோட்டை எடுத்து அணியத் தொடங்கினார். சிவகுமார், இவ்வளவு பிடிவாதம் செய்து என்னை வற்புறுத்தி கடத்திச் செல்வதை பார்த்தால் எனக்கு உன் மீது ஒரு சிறு சந்தேகம் உண்டாகின்றது. பண்ணையாரின் மகளை நீ அதிகம் அறிவாயோ என்று கேட்டுவிட்டு பரிகாசமாக மெல்ல சிரித்தார். வெளியே செல்ல திரும்பிய சிவகுமார் இதை கேட்டதும் அவர் அருகில் வந்தான். டாக்டர் அண்ணா, இவ்வளவு நாட்கள் பழகிய பின்னர் கூட நீங்களும் என்னை இவ்வாறு நினைப்பது சரியே அல்ல. கஷ்டத்தில் இருக்கும் ஆண் பெண் குழந்தைகள் அனைவருக்கும் நான் வித்தியாசமின்றி உதவி செய்ய எப்பொழுதுமே தயாராக இருப்பவன் என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். பரவாயில்லை, தாங்கள் தானே என்னை கேலி செய்கிறீர்கள். தங்களுக்கு கூட அத்தனை உரிமை இல்லையா என்று பதிலுக்கு பரிகாசம் செய்துவிட்டு மெல்ல சிரித்த வண்ணம் வெளியே வந்தான். கவலையே உருவாக வராந்தாவில் நின்று கொண்டிருந்த உமாவை கண்டதும், கவலைப்படாதீர்கள், டாக்டர் 2 நிமிஷத்தில் வந்து விடுவார். மருந்து பெட்டியை உங்கள் வண்டியில் வைக்கச் சொன்னார். நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அவளிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டான் சிவகுமார். முடியாது என கடுமையாக பேசிய வைத்தியரிடம் தன் பொருட்டு விவாதித்து ஒப்புக்கொள்ள செய்ததற்கு அவனுக்கு நன்றி கூற உமா விரும்பினாள். என்ன சொல்வது என்று அவள் யோசித்து முடிப்பதற்குள் சிவகுமார் வாயிலை தாண்டி வெளியே நின்று கொண்டிருந்த அவர்கள் வீட்டு வில்வண்டியில் மருந்து பெட்டியை வைத்துவிட்டு தனக்காக அதுவரை காத்து நின்ற ஆசிரமத்து மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டு விட்டான். அடுத்த கணம் வண்டி தெருவிலிருந்து புறப்பட்டது. நான் தயாராகிவிட்டேன், புறப்படலாமே என்று பெண்ணாளிலிருந்து வந்த அதட்டும் குரலை கேட்டு திடுக்கிட்டு உமா தனது பார்வையை வாயிலில் நின்று பின்னால் திருப்பினாள். டாக்டர் குருமூர்த்தி வெளியே புறப்பட தயாராகி வந்துவிட்டதை அறிந்ததும், வண்டி வாயிலில்தான் காத்திருக்கிறது, வாருங்கள் என்று உபசரித்துவிட்டு முன்னால் சென்றாள். உமாவின் அருகில் சற்று ஒதுங்கியபடி குருமூர்த்தி அமர்ந்திருந்தார். பண்ணையாரின் காங்கேயத்து காளைகள் வேகமாக வண்டியை இழுத்து கொண்டு கடைத்தெருவிலிருந்து ராஜபாட்டையை நோக்கி ஓடின. வெளியே சாலையின் இரு மருங்கிலும் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களையே வெறித்து பார்த்த வண்ணம் இருந்த குருமூர்த்தி உமாவிடம் எதுவுமே பேசவில்லை. வண்டி சாலையிலிருந்து திரும்பி பண்ணையாரின் மாளிகையின் தோட்டத்திற்குள் புகுந்தது. தம்மை அறியாமலேயே குருமூர்த்தி நீண்டதொரு பெருமூச்செறிந்தார். 20 வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் நான் இங்கே வருவேன் என்று கனவிலும் நினைத்தது கிடையாது. நினைப்பது நடக்காதிருப்பதும் நினைக்காதவைகள் நடப்பதும் தானே வாழ்க்கையின் விசித்திரமாகும் என்று தமக்குள்ளே பேசுகிறவர் போல் மெல்லிய குரலில் கூறினார். சற்று முன் தன்னிடம் பேசிய பொழுது கடுமையாக காணப்பட்ட அவர் முகபாவம் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டிருப்பதைக் கண்டு உமா அதிசயமடைந்தாள். அவர் பேசியதைத் தொடர்ந்து ஏதேதோ அவரை கேட்க வேண்டும் என்ற ஓர் ஆவல் அவள் உள்ளத்தில் சட்டென எழுந்த போதிலும் அவளுக்கு அவ்வாறு கேட்க அச்சமாக இருந்தது. தவறாக எண்ணிக்கொண்டு கோபித்து கொண்டு விட்டாள் என தனக்குள் எண்ணி பயந்தவளாக அவள் இருந்து விட்டாள். குருமூர்த்தி வந்து கவனித்து சிகிச்சை செய்துவிட்டு போன பின்பு தையல் நாகியின் உடல்நிலையில் சிறிது அபிவிருத்தி காணப்பட்டது. மூச்சுவிட முடியாது சிரமப்பட்டு கொண்டிருந்த பாட்டியார் அன்று மாலை பொழுது படுக்கையிலே எழுந்து உட்கார்ந்து கொண்டு விட்டதை காண பேத்திக்கு மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டு வந்தது. அடுத்த 2 தினங்களிலும் படிப்படியாக கிழவியின் தேக நிலையில் அபிவிருத்தி காணப்படவே உமாவின் உள்ளத்திலே அமைதி நிலவத் தொடங்கியது. பூரண குணமடையட்டும், பாட்டியாரிடம் மெல்ல அந்த விஷயத்தை பற்றி பேசலாம் என்ற ஆவலுடன் அந்த நாளுக்காக காத்திருந்தாள். ஆனால் விதியின் தீர்மானம் வேறு விதமாக இருந்தது. குருமூர்த்தியிடம் வைத்தியம் ஆரம்பித்த 3வது தினம் இரவு திடீரென்று மறுபடியும் மூச்சுவிட முடியாது தையல் நாகி திணறத் தொடங்கிவிட்டாள். பேத்தி தங்கள் வீட்டு காரை எடுத்துக்கொண்டு பரபரப்பாக ஓடி வைத்தியரை அழைத்து வரும் முன் தையல் நாயகி அம்மாள் யாருக்கும் காத்திராது
நிம்மதியாக சிவபதமடைந்து விட்டாள். தாய் வெகு நாட்களாகவே ஆரோக்கியம் குன்றி படுத்த படுக்கையாக இருந்தாள் என்பது யாவரும் அறிந்த விஷயம். எனவே அவளது மரணம் உற்றாருக்கும் உறவினருக்கும் எவ்விதமான அதிர்ச்சியையும் கொடுக்கவில்லை. வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு சம்பவத்தைப் போல் அவர்கள் அதை அசட்டையாக வரவேற்றனர். 5 அல்லது பிஞ்சிலே மாண்டு போனாளா என்ன? நன்றாக வாழ்ந்து அழுத்த பின்னர் தானே இறந்து போனாள். இதற்கென்ன துக்கம் என்ற எண்ணத்தில் பண்ணையாட்கள் கூட அவ்வளவாக வருந்தி புலம்பவில்லை. மகனைப் போல் தாயார் அத்தனை செல்வாக்குடையவளாக இருக்கவில்லை. அதலால் அவளது மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க வந்து போய்க் கொண்டிருந்த உற்றார் உறவினர் கூட்டமும் மிக குறைவாகவேதான் இருந்தது. வரதராஜனை பொறுத்தவரை கிழவியின் மரணம் ஒரு பெரும் பாரம் குறைந்தது போல்தான் இருந்தது. சில வருஷங்களாக நோயாளியாக இருந்து சாகவும் மாட்டாது, பிழைக்கவும் செய்யாது இழுத்து கொண்டிருந்த அவளுக்காக அவர் நினைத்த சமயமெல்லாம் வைத்தியர் வீட்டை தேடி ஓட வேண்டியிருந்தது. வெயிலிலும் மழையிலும் வயதையும் சிரமத்தையும் பாராது மருந்துக்கு அலைந்து தேடி வாங்கி வர வேண்டியிருந்தது. இனி அந்த தொல்லைகள் ஏதும் இல்லை என்ற எண்ணத்திலே அவருக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டிருந்தது. ஆனால் வெளிப்பார்வைக்கு கிழவியின் மரணத்தால் மெத்த மன அதிர்ச்சி விட்டவர் போல் நடந்து கொண்டார். எவ்வளவோ சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார்கள். மகனுக்கு முன் தாய் போயிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும், அவ்வளவுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று அடிக்கடி கூறி அலுத்து புலம்பிய வண்ணம் இருந்தார். அன்று காலை போஜனம் முடிந்ததும் வரதராஜன் தமது வீட்டிலிருந்து வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே பண்ணையாரின் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார். கிழவிக்கு செய்து முடிக்க வேண்டிய ஈமக்கடன்களை பற்றி விவரமாக உமாவிடம் பேசி தமக்கு அந்த குடும்பத்தில் உள்ள கருத்தை அவள் உள்ளத்திலே பசுமரத்து ஆணியாக பதிய வைக்க வேண்டும் என்ற ஆத்திரம் அவருக்கு. வில்வண்டியிலிருந்து ஆடம்பரமாக இறங்கி தமது ஜருகி அங்கவஸ்திரத்தை ஆசையுடன் தடவி கொடுத்து கொண்டு சுற்றுமுற்றும் அலட்சியமாக பார்த்த வரதராஜன் வாயில் பந்தலின் அருகே நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை கண்டதும் திடுக்கிட்டு போனார். மேனேஜர் ஐயாவை கண்டதும் கை கட்டியபடி மிகவும் பணிவோடு அருகில் வந்து பண்ணை கணக்கு பிள்ளை அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு விழித்தபடி நின்றான். யார் வந்திருப்பது என்று சைக்கிளை காட்டி ஜாடை செய்து வினவினார் வரதராஜன். கரும்பு ஆலை சிவகுமார் வந்திருக்கிறார். அம்மாவும் அவரும் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கேட்காத ஒரு கேள்விக்கும் சேர்த்து பதிலளித்தான் கணக்கு பிள்ளை. இவர்களை எல்லாம் யார் உள்ளே அனுமதித்தது? நான் தான் அவனை பற்றி முன்பே எச்சரித்திருந்தேனே. வேலை என்ன அவனுக்கு? காலை விடிந்ததும் விடியாதுமா யாசகத்துக்கு வந்துவிட்டான். ஆசிரமம் அது இது என்று சொல்லிக்கொண்டு ஏமாந்தவர்களை பார்த்து பணம் பிடுங்கி தின்ன வேண்டியதுதான் அவன் தொழில் என்று கோபமாக பேசினார் வரதராஜன். உங்கள் உத்தரவு இல்லாது அம்மாவை பார்க்க முடியாது என்று கண்டிப்பாக சொன்னேன். ஆனால் அவர் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் ஒரு காகிதத்தில் தமது பெயரை எழுதி வேலையாளிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். அம்மா உடனே உள்ளே வரச் சொல்லவே ராஜாங்கமாக போய்விட்டார் என்று நடந்ததை விவரமாக பற்ற வைத்தான் கணக்கு பிள்ளை. பல வருஷங்களாக ஊழியம் புரிந்து வரும் மேனேஜர் ஐயாவுக்கு பண்ணையில் இருந்த செல்வாக்கை அவன் அறிவான். ஆதலினால் ஐயாவுடன் ஒத்துப்போவதில் அவனுக்கு மிக்க ஆர்வம் இருந்தது. இயற்கையே. நல்லதற்கு நரி முட்டையிடவில்லை. இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகிறதென்று பார்த்து விடுகிறேன் என்று கணக்கு பிள்ளையின் காதுகளில் விழும்படி கோபத்துடன் தமக்குள்ளே பேசுகிறவர் போல் சொல்லிக் கொண்டார். பிறகு தொண்டையை கனைத்துவிட்டு அங்கவஸ்திரத்தை சரிபடுத்தி கொண்டு பாதரட்சை கனமாக ஓசை செய்ய மிக்க கம்பீரமாக உள்ளே சென்றார். மாளிகையின் முன்கட்டு ஹாலில் மத்தியில் கிடந்த 2 ஆசனங்களில் எதிரெதிராக உமாவும் சிவகுமாரனும் அமர்ந்து கொண்டு மிக்க சுவாரஸ்யமாக வார்த்தையாடி கொண்டிருந்தனர். அருகிலிருந்த மேஜை மீது வெள்ளித்தட்டில் பலகாரமும் வெள்ளி கூஜாவில் காப்பியும் வைக்கப்பட்டிருந்ததை கண்ணுற்ற மேனேஜருக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. பண்ணையார் உயிருடன் இருந்த காலத்தில் மாளிகையின் வாயிற்படியை கூட மிதிக்க அனுமதியற்று இருந்த சிவகுமாரனுக்கு இத்தனை ஆச்சார உபச்சாரங்கள் வேறு நடக்கின்றன என்று தமக்குள் எண்ணி வெகுண்டார். காலடி ஓசையை கேட்டு சிவகுமார் பேச்சின் நடுவே திரும்பினான். வாருங்கள் மேனேஜர் சார், இப்பொழுதுதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், அதற்குள் வந்துவிட்டீர்கள் என்று மலர்ந்த முகத்துடன் வரவேற்று கை குவித்து நமஸ்காரம் செய்தான். அப்படியா என்று தமது ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கபடமாக சிரித்தார் வரதராஜன். எஜமானி பக்கம் திரும்பி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அருகில் இருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். அவர் சொல்வது வாஸ்தவமே. தங்களுக்கு ஆயுசு 100 என்பதில் சந்தேகமே இல்லை. எங்கள் மேனேஜர் வருகிற நேரம் வந்துவிடுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். தாங்கள் வந்துவிட்டதை காண ஆச்சரியமாக இருக்கிறது என்று உற்சாகமாக சொன்னாள் உமா.
அவளது முகம் என்றுமில்லாத பொலிவுடன் பிரகாசிப்பதை மேனேஜர் காணத் தவறவில்லை. 100 வயது நான் வாழ வேண்டுமா அம்மா? இந்த கிழவனுக்கு ஏன் இந்த தண்டனை? என்று பரிகாசமாக கேட்பவர் போல் கேட்டுவிட்டு புன்முறுவல் செய்தார். வரதராஜன், தங்களைப் போன்ற அனுபவசாலிகள் பல வருஷங்கள் வாழ்வதனால் சமூகத்திற்கும் மற்றோருக்கும் பயன்தான் ஏற்படுகின்றது. அதனால் தங்களை 100 வருஷம் ஜீவித்திருக்கும்படி உமா அம்மா வேண்டிக் கொள்கிறார்கள் என்று உற்சாகமாக சொன்ன சிவகுமார் உரக்க சிரித்தான். ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை கேட்டு மகிழ்ந்து விட்டவள் போல் உமா தனது அழகிய கன்னம் குழிய முல்லை பற்களின் வரிசை பளீரென்று பிரகாசிக்க கலுக்கென சிரித்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும். காணத் தவறாதீர்கள்.